கொண்டக்கடலை கல் தோசை ஃபைபர் நிறையா இருக்கிறதால வளரும் குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரையிலும் அது நல்ல எல்லாத்துக்குமே ஒரு மலமிளக்கியாக இருக்குது. 10 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிடும் பொழுது அபரிமிதமான புரதம் தான் நம்மளோட செல்களே புரதத்தால் ஆனது. அப்போ அதுக்காக நம்ம ஒரு சப்ளிமெண்ட் அது போலலாம் நம்ம எடுக்க தேவையில்லை. உணவுகள்லேயே நம்ம புரதத்தை அதிகப்படியாக கொண்டு வர்றதுக்கான விஷயங்களை நாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கும்போது நமக்கு அது பிடிப்படும். கண்டிப்பாக இந்த கொண்டக்கடலை கல் தோசை ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும். இது மருத்துவத்தோடு சேர்ந்து ருசியுமானது. நான் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள். கால்படின்னு சொல்லக்கூடிய 1/4 கிலோ அரிசி, இட்லி அரிசி எடுத்திருக்கோம். 1 பங்கு, அதுக்கு அரை பங்கு கொண்டக்கடலை. இதை நல்லா கழுவி களைஞ்சிட்டு ரெண்டையும் தனித்தனியாக 10 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். நான் காலையில் செய்கிறதுக்கு நைட்டு ஊற வச்சு இப்போ பாருங்கள் 10 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறோம். கொண்டக்கடலையில் இருக்க தண்ணியை எடுத்துடலாம். சோம்பு, பெருங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் அந்த கொண்டக்கடலையில் போட்டுக்கிறோம். அரிசி ஊறின தண்ணியை ஊற்றி கொஞ்சம் குரணையாக ரஃப்பாக அரைச்சி இது போல் எடுத்துக்கலாம். அரிசியை ஜாரில் போட்டு அரிசி ஊறின தண்ணியே போட்டு நம்ம இது போல் கலந்துக்கலாம். உப்பு போட்டு கல் உப்பு போட்டு கைகளால் கரைச்சி கொடுப்போம். ஒரு மணி நேரமாவது திரும்பவும் அது எல்லாமே கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆகணும். மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து அதை எடுத்து பார்க்குறோம். ஒரு தாளிதம் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு உளுந்து தாளித்து வருது. பெரிய வெங்காயம், நல்லா 1 வெங்காயம் பெரிய வெங்காயமாக பொடி பொடியாக அரைஞ்சி போட்டிருக்கோம். 1 பச்சை மிளகாய், இது ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை. இதை வதக்கி கொடுக்கும்போது கொஞ்சம் மிளகும் ஜீரகமும், இடித்த மிளகும் ஜீரகமும் டைஜஷனுக்காக இதை வதக்கி கொடுக்கும்போது எண்ணெயில் இந்த மிளகு ஜீரகத்தை முதல்ல அந்த ஓரமாக கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை கிளறுவோம். இது ஆஃப் குக் ஆனால் போதும், அந்த மாவில் கலந்துடுறோம். அதனுடைய திக்னஸ் பாருங்கள், மாவோட திக்னஸ் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அது கல் தோசைக்கு போல் நம்ம ரோஸ்ட்டாகவும் ஊற்றக்கூடாது. இதை மொத்தமாக அடை போலையும் ஊற்றக்கூடாது. நல்லா இரும்பு தோசைக்கல்லில் எண்ணெயை தடவி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். நல்லா காய வச்சு பாருங்கள், இது போல் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். இந்த அளவுக்கு நல்ல ஏடாக உங்களுக்கு சரியில்லாத தோசைக்கல்லில் கூட நல்லா வரும். ஒரு 30 செகண்ட் பொறுத்து எண்ணெய் போட்டுக்கிறோம். நான் நல்லெண்ணெய் போடுறேன். கடலெண்ணெய் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை, ஏன்னா இதில் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். திரும்ப போட்டு ஒரு 3 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்படி. நான் மாங்காய் தொக்கு வச்சுருக்கேன். நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம், பொடி போட்டு சாப்பிட்லாம். இந்த கொண்டக்கடலை கல் தோசையை ஒரு முறை செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.